இந்த காலத்துல ரோட்ல நடக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. ஏன்னா குண்டும் குழியுமா இருக்கு. காலையில போகும்போது ரோடு ஒரு கண்டிஷன்ல இருக்கு, நைட்டு வரும்போது வேற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அப்படி நீங்க ராத்திரி வரும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ரொம்ப மர்மமா இருக்கு, ராத்திரியில வேற கேக்குதே. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சைலேஷ் மொஹதி என்ன பண்ணார்னு பார்க்கலாமா? மும்பையில் இந்த இடம் காட்கோபர். நேரம் இரவு 10 மணி. சைலேஷ் மோத்தி தனது நண்பரோடு வெளியே சென்றுவிட்டு ஜாலியாக வந்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு குழந்தை யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று கத்துவதை கேட்டார். கழிவுநீர் குழியின் அருகே நின்று கொண்டு பலர் கத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே இறங்கி காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை. எல்லோரும் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கே சென்ற சைலேஷுக்கு தெரிய வந்தது, அந்த குழியில் விழுந்தது அவந்திகா என்ற ஒரு சிறிய குழந்தை. விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது விழுந்திருக்கிறது. ஆபத்தான அந்த குழியில் இறங்கி அந்த குழந்தையை எடுக்க எல்லோரும் தயங்கினார்கள். அந்த நிலையில் அங்கு வந்த சைலேஷ் உடனே தன் மொபைலில் இருந்த டார்ச் லைட்டின் உதவியோடு இருட்டில் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தார். ஆனால் அந்த கும்மிருட்டில் எதுவும் சரியாக தெரியவில்லை. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறிதும் தயக்கமின்றி சைலேஷ் அங்கு குதித்தார். உள்ளே குதித்த அந்த அதிர்ச்சியில் சற்று நேரம் சைலேஷுக்கு எதுவும் பிடிபடவில்லை. கழிவுகளும் துர்நாற்றமும் நிறைந்த அந்த நீரில் குதித்த சைலேஷ் சற்று நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். பிறகு குழந்தையை தேட ஆரம்பித்தார். கரடு முரடாக இருந்த இடத்தில் அவருக்கு குழந்தையை தேடுவது கஷ்டமாக இருந்தது. மனதில் சவாலோடு குழந்தையை தேட ஆரம்பித்தார். ஆனால் மனதைரியத்தை அவர் கைவிடவில்லை. மொபைல் டார்ச்சில் இருந்த குறைந்த ஒளியுடன் அவர் குழந்தையை தேட ஆரம்பித்தார். அப்போது அந்த துர்நாற்றம் நிரம்பிய நீரிலிருந்து அவர் கைகளில் ஏதோ தட்டுப்பட்டது. கடைசியில் ஒரு வழியாக அவர் குழந்தை அவந்திகாவை கண்டுபிடித்தார். அவர் உதவி கேட்டு குரல் கொடுத்தார். வெளியே நின்றிருந்தவர்கள் அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். வெளியே இருந்தவர்கள் அனுப்பிய பக்கெட்டில் குழந்தை அவந்திகாவை வைத்து சைலேஷ் மேலே அனுப்பினார். அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். குழந்தையை காப்பாற்றிய சைலேஷை அனைவரும் பாராட்டினார்கள். அவந்திகாவை உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகு சைலேஷ் வெளியே வந்தார். அந்த ஆஸ்பத்திரியில் அவந்திகாவிற்கு உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகத்தில் ஏற்பட்ட காயங்களை தவிர குழந்தை அவந்திகாவிற்கு வேறு எங்கும் காயங்கள் இல்லை. ஆனால் குழந்தை அவந்திகா தனது தாய் தந்தையை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தது. டாக்டர் அம்மா, என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? அதற்குள் சைலேஷும் வந்து சேர்ந்தார். அப்போது சைலேஷுக்கு அவந்திகாவின் பதட்டம் இல்லைன்னா என் குழந்தைய உயிரோட பார்த்திருக்க முடியாது. என்ன எப்படி பேசுறீங்க? இது என்னோட கடமை தாங்க. அங்கு வந்த சைலேஷ் குழந்தையின் தந்தையிடம் நடந்தவைகளை கூறினார். இதுதான் சைலேஷ் மோத்திக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. சைலேஷ் செஞ்ச இந்த தைரியமான விஷயத்துக்கு அவரை பாராட்டாம இருக்க முடியாதுங்க. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தைரியத்தை தாண்டி ஒரு வில் பவர் கண்டிப்பா வேணும். அப்படி தைரியத்தோட அவர் செஞ்ச இந்த செயலுக்கு சபாஷ்.